வணக்கம். இன்று நாம் டொராய்டு எனப்படும் வட்ட வடிவச் சுருளைப் பற்றி பார்க்கப் போகிறோம். ஒரு நீண்ட வரிச்சுருளை வளைத்து அதன் இரு முனைகளையும் இணைத்தால் கிடைப்பதே டொராய்டு ஆகும். இதில் மின்னோட்டம் பாயும் போது ஏற்படும் காந்தப்புலத்தை நாம் கணக்கிடலாம். சாதாரண வரிச்சுருளில் முனைகளில் காந்தப்புலம் கசியும். ஆனால் டொராய்டில் காந்தப்புலம் அதன் உள்ளேயே அடைக்கப்பட்டிருக்கும். இது துகள்களை முடுக்கும் இயந்திரங்கள் மற்றும் பிளாஸ்மா ஆய்வுகளில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. டொராய்டின் காந்த புலத்தைக் கண்டறிய ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்துகிறோம். ஒரு மூடிய சுற்றைச் சுற்றியுள்ள காந்த புலத்தின் கோட்டு ஒருங்கமைவு அந்தச் சுற்றுக்குள் இருக்கும் மொத்த மின்னோட்டத்தின் மடங்கிற்கு சமம். டொராய்டின் அமைப்பை கவனிப்போம். இதன் உட்புற ஆரம் R1 மற்றும் வெளிப்புற ஆரம் R2. நாம் கணக்கீட்டிற்கு மையத்திலிருந்து R தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை கருத்தில் கொள்வோம். இங்கே R என்பது சராசரி ஆரம் ஆகும். அடுத்து டொராய்டிற்கு வெளியே உள்ள பகுதியில் பார்ப்போம். இங்கே கம்பிச் சுருளுக்குள் செல்லும் மின்னோட்டமும் வெளியே வரும் மின்னோட்டமும் சமமாக இருப்பதால் மொத்த மின்னோட்டம் சுழியாகிறது. அதனால் வெளியேயும் காந்தப்புலம் இருக்காது. ஆம்பியர் விதியின் இடது பக்கத்தை எடுத்துக்கொண்டால் B சீராக இருப்பதால் அதை வெளியே எடுக்கலாம். வட்டப்பாதையின் மொத்த நீளம் அதன் சுற்றளவான 2க்குச் சமம். எனவே இது B பெருக்கல் 2R என மாறும். இப்போது வலது பக்கம் உள்ள மொத்த மின்னோட்டத்தை கணக்கிடுவோம். ஒரு சுற்றில் பாயும் மின்னோட்டம் I என்றால் N சுற்றுகள் கொண்ட டொராய்டில் பாயும் மொத்த மின்னோட்டம் N முறை I ஆகும். இப்போது இரண்டு பக்கங்களையும் சமன்படுத்துவோம். B 2R நீ. இதிலிருந்து இன் மதிப்பை தனியாக பிரித்தால் B 2R என்ற சமன்பாடு நமக்கு கிடைக்கிறது. இங்கே N2R என்பது ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை N ஆகும். இதைச் சுருக்கினால் காந்தப்புலம் B NI என எளிமையாக கிடைக்கும். இது வரிச்சுருளின் சூத்திரத்தைப் போன்றதே. ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம். 1000 சுற்றுகள் 10 சென்டிமீட்டர் ஆரம் மற்றும் 2 ஆம்பியர் மின்னோட்டம் கொண்ட டொராய்டில் காந்தப்புலத்தை எப்படி கணக்கிடுவது என்று பார்ப்போம். மதிப்புகளை சூத்திரத்தில் பிரதியிட்டால் நமக்கு கிடைக்கும் விடை 4 மில்லி டெஸ்லா ஆகும். இங்கே என்பது காந்த ஊடுருவுத்திறன் என்பதை கவனத்தில் கொள்க. காந்தப்புலத்தின் திசையை அறிய வலது கை பெருவிரல் விதியை பயன்படுத்தலாம். மின்னோட்டம் செல்லும் திசையில் விரல்களை மடித்தால் பெருவிரல் காந்தப்புலத்தின் திசையைக் காட்டும். நினைவில் கொள்ள வேண்டியவை: டொராய்டின் மையத்திலும் வெளியேயும் காந்தப்புலம் 0. கம்பிச் சுருள்களுக்கு உள்ளே மட்டுமே சீரான காந்தப்புலம் இருக்கும். இது மின்னோட்டம் மற்றும் சுற்றுகளின் எண்ணிக்கையைச் சார்ந்தது. உங்களுக்கான ஒரு கேள்வி: டொராய்டின் சுற்றுகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினால் அதன் காந்தப்புலம் என்னவாகும்? சூத்திரத்தை நன்றாக கவனித்தால் இதற்கான விடை உங்களுக்குத் தெரியும். சரியான விடை காந்தப்புலம் இரட்டிப்பாகும். ஏனெனில் B என்பது சுற்றுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் உள்ளது. மிகச் சிறப்பாக கற்றீர்கள். இந்த அட்டவணை டொராய்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள காந்தப்புலத்தை விளக்குகிறது. இதை உங்கள் குறிப்பேட்டில் குறித்துக் கொள்ளுங்கள். தேர்வுகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கற்போம். நன்றி.